Hi students, இன்னைக்கு 9th standard mathsல set languageல exercise 1.1ல first and second problem வந்து என்னன்னு பார்க்கலாம். First என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, which of the following are sets? கொடுத்திருக்கிறதுல எதெல்லாம் செட்னு சொல்வீங்க அப்படினு கேட்டிருக்காங்க. செட்டுக்கு டெஃபினிஷன் நம்ம என்னலாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். collection of well defined object தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், செட்னு சொல்லுவோம் இல்லையா. நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்க கூடியது வந்து well defined இருக்கும். நம்மளால வரையறுக்க முடியறதா இருக்க வேண்டும். அதான் மெயின் கண்டிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, the collection of prime numbers up to 100. இப்போ 100 வரைக்கும் இருக்கக்கூடிய prime numbers அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. 100 வரைக்கும் இருக்கக்கூடிய prime numbers நம்மளால டிஃபைன் பண்ண முடியுமா? பண்ண முடியும் இல்லையா. சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம எல்லாம் தாராளமா அழகா சொல்லிடலாம் எதெல்லாம்னு. சோ இது எல்லாத்தையும் நம்மளால சொல்ல முடியும், டிஃபைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால இது வந்து என்னது அப்படினாக்க set. ஓகேங்களா. அடுத்தது the collection of rich people in India. rich people வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். பணக்காரர்களுக்கு ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா? இன்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் அவங்க பணக்காரர்கள் அப்படின்லாம் இருக்குதா? அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நம்மளால் இது இருந்துச்சுன்னா அவங்க பணக்காரங்கள் அப்படின்னு எதுவும் என்ன செய்ய முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது, வரையறுத்து கூற முடியாது, அதாவது டிஃபைன் பண்ண முடியாது. எனவே இது வந்து என்ன கிடையாது, ஒரு செட்டு கிடையாது. ரிச் பீப்புள் ஹேஸ் நோ டெஃபினிஷன், ஸோ ஹென்ஸ் இட் இஸ் நாட் அ செட். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, மூணாவது கொஸ்டின், கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் மொத்தம் எத்தனை ரிவர்ஸ் இருக்குது? 12 ரிவர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு கலெக்ஷன் ரிவர்ஸ் பேரை சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு 2 ரிவரோ 3 ரிவரோ 4 5 நம்ம எத்தனை நாளும் நம்ம சொல்லலாம் சரியா. சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எடுத்திருக்கேன் காவேரி, சிந்து, கங்கா, யமுனா, பிரம்மபுத்திரா அப்படின்னு ஒரு 5 ரிவர் எடுத்திருக்கேன். நம்மள்ட்ட இருக்கிறத 12 ரிவர்ஸ் தான். ஸோ ரிவர்ஸ் பேர்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக டிஃபைன் பண்ணி என்ன செஞ்சிடலாம், சொல்லிடலாம். ஸோ இட் இஸ் அ செட். ஓகேங்களா. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி பிளேயர்ஸ். நல்ல ஹாக்கி பிளேயர்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்மளால் சொல்ல முடியுமா இவங்க நல்லா விளையாடுவாங்க, இவங்க மோசம், எதனால் நல்லவங்க அப்படின்னு நம்மளால் என்ன செய்ய முடியாது, அதை வந்து டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ இதுவும் வந்து என்ன கிடையாது, செட்டு வந்து கிடையாது. ஓகேங்களா. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்ப்போம். லிஸ்ட் த செட் ஆஃப் letters of the following words in a roster form. roster formல எழுத சொல்லியிருக்காங்க. roster formல என்னது, கொடுத்துருக்கதை நம்ம செட்டுக்குள்ளே எழுதணும். ஒவ்வொரு லெட்டருக்கு என்ன இருக்கணும், கமா இருக்கணும் இல்லையா. முதல் இது இந்தியா, வந்த லெட்டரை திரும்ப ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ ஐ கமா என் கமா டி கமா ஐ ஏற்கனவே வந்ததுனால ஏ. ஓகேங்களா. அடுத்தது பேரலோகிராம், இதுலேயும் அதே தான், ஒவ்வொரு லெட்டர்கள்லையும் கமா போடணும். வந்த லெட்டர்ஸ் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஸோ பி கமா ஏ கமா ஆர் கமா ஏ ஏற்கனவே வந்தது ஒரு வேண்டாம். ஸோ எல் ஒரு 2 தடவை இருக்குது, ஒரு தடவை இ போட்டோம், எல் வந்துருச்சு. ஓ ஜி ஆர் வந்து ஏற்கனவே இங்கே எழுதிட்டோம், ஏயும் எழுதிட்டோம். ஸோ எம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்ததுக்கும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு லெட்டருக்கையிலையும் நம்ம என்ன செய்வோம், கமா. வந்த லெட்டர்ஸ் வந்து என்ன செய்யக்கூடாது, ரிப்பீட்டு ஆகக்கூடாது. நாலாவதாக பாருங்கள் செக்கோஸ்லேவியா, அதுக்கும் அதே மாதிரி தான், ஒவ்வொரு லெட்டரையும் கமா போடணும். வந்த லெட்டர்ஸ் வந்து என்ன செய்யக்கூடாது, திரும்ப வராத அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், எழுத வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.